அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து பை ஒன்றும் சிறு துணித்துண்டு ஒன்றும் அடையாளம். உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை நுகர்வோர் விவகார அதிகார சபை மறுப்பு. சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவரின் மரணம் தொடர்பாக விசாரணை குறித்த அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும். அமைச்சர் பிமல் ரட்நாயக்கு இன்று யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு விஜயம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்ட 25 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் வெள்ளி விழா. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் மக்கள் இன்றைய தினம் போராட்டம். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 8 இந்திய மீனவர்கள் கைது. இலங்கை கடற்பரப்பு என்பது இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமானது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று வரை 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அருகாலை செம்மணி மனித புதைகுழியில் இன்றைய தினம் வரை 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை புதைகுழி ஒன்றிலிருந்து பை ஒன்றும் சிறு துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்த வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பை ஒன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 4ஆம் நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. அகழ்வாய்வில் துணி, கைப்பையை ஒத்த பொருள் என்பன இனம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா, சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா, தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொழும்பிலிருந்து அழைத்து வரப்பட்ட குழுவினர் நீதிமன்ற அனுமதிக்கு அமைய மண் மாதிரிகளை சேகரித்ததுடன் மண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இன்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் வரையில் 33 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் 22 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதேவேளை மனித புதைகுழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளுக்காக செலவின பாதீடாக 12 மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் அகழ்வு பணிகள் மதியம் 1 மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது. நாளை காலை அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ளன. உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை நுகர்வோர் விவகார அதிகார சபை மறுத்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை மறுத்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கும் இடையில் இதுபோன்ற எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படாது என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகபட்ச சில்லறை விலையை விதிப்பது குறித்து ஆலோசனை பெறுவதற்காக நுகர்வோர் அதிகார சபை சுயாதீனமாக இயங்கி வரும் நுகர்வோர் விவகார அதிகார சபையானது உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளது. அந்த கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் கவனத்திற்கு கொண்டு குறித்த கலந்துரையாடலில் அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க முடிவு செய்தால் அந்த விலையை நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தெரிவிக்க சபை நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த விலைகளை வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிட அதிகார சபை நடவடிக்கை எடுக்கும்.
மேலும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் ஊடகங்களுக்கு முன்வைத்த விலை அதற்கு நுகர்வோர் விவகார அதிகார இணக்கம் வெளியிட்டதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதியாளர் அல்லது உள்நாட்டு உற்பத்தியாளரின் தகவல் மற்றும் சில்லறை விலை இல்லாமல் பொதியிடப்பட்ட உப்பை சந்தைக்கு வெளியிட இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அத்தகைய தயாரிப்புகளுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவே அனைத்து வர்த்தகர்களும் அத்தகைய பொருட்களை வாங்கி விற்க வேண்டாம் என்றும் நுகர்வோர் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து வர்த்தகர்களும் தங்களுக்கு பொருட்களை வழங்கிய இறக்குமதியாளர்கள் அல்லது உற்பத்தியாளரின் சரியான தகவல் மற்றும் விலைகளுடன் கூடிய முறையான விலைப்பட்டியலை வைத்திருக்க வேண்டும் எனவும் அத்தகைய விலைப்பட்டியல் இல்லாமல் பொருட்கள் வைத்திருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜபர்கமுவா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்களின் மரணம் தொடர்பான விசாரணை குறித்த அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்ரமுவா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவரின் மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழு அடுத்த வாரம் தனது அறிக்கையை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை இறுதிப்படுத்துவதற்கு முன்பு மேலும் சில மாணவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட உள்ளதுடன் அது சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரிடமும் சமர்ப்பிக்கப்படும். மேலும் விசாரணையின் போது மாணவர்கள் மற்றும் பிறரிடமிருந்து 110 மணி நேரத்திற்கு மேல் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பகடிவதை காரணமாக ஜபர்கமுவா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர் ஒருவர் உயிர் மாய்த்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு விஜயம் செய்தார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு விஜயம் செய்தார். இதன்போது புகையிரத நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் போக்குவரத்து சேவைகள் குறித்து ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் புகையிரத நிலையத்தின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உள்ளிட்டவர்களும் சென்றிருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் வெள்ளி விழா இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் இன்று வெள்ளி விழா நிகழ்வு இடம்பெற்றது. பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதிபதி AHDM நவாஸும், கௌரவ விருந்தினராக சட்டத்தரணி மாலா சபாரத்னமும், சிறப்பு விருந்தினராக சட்டத்தரணி BN தம்புவும் கலந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தொடர்பான ஆவணப்படம் ஒன்றும் இதன்போது வெளியிடப்பட்டது. தொடர்ந்து குழு விவாதம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சற்குணராஜா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை தலைவர் கோசலை மதன், இலங்கை சட்டத்திறனிகள் சங்க தலைவர் ரஜீவ் அமரசூரிய, இலங்கை சட்டக்கல்லூரி அதிபர் ஜனாதிபதி சட்டத்திரணி பிரசாந்தலால் டி அல்விஸ், சட்டத்திரணி L இளங்கோவன், மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் பாக்கி சோதி சரவணமுத்து, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரசு சட்டவாதி நிஷாந்த, கல்வியலாளர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாயில் மக்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர்களும் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு, மலக்கழிவு, பிளாஸ்டிக் கழிவு, விலங்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிகளுக்குள் கொட்டுவதற்காகவும் அதனை நிறுத்தும்படி கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
இதன்போது மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் வழிமறிக்கப்பட்டன. மரக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்றும் உடனடியாக திருப்பிச் சென்றது. வழமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. இது குறித்து பல தடவைகள் செய்திகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினமும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டனர். குறித்த பகுதிக்கு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சென்று பிரச்சினைகளை ஆராய்ந்தார். இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் மயூரனுக்கும் கல்லுண்டாய் பகுதி மக்கள் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன் வாசன் ஆகியோருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. களத்திற்கு வருகிருந்த யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மானிப்பாய் போலீசார் ஆகியோர் நிலைமைகளை சீருக்கு கொண்டுவர முயற்சித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று நாங்கள் மாநகர சபையால் கொண்டு வரப்படும் கழிவுகளை, பிளாஸ்டிக் கழிவு மற்றும் உக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் வாகனத்திலே அவர்களுடைய வாகனங்களை மலைமறித்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எமது பிரதேசத்திலே கொட்டப்படுகின்ற கழிவுகள் எந்த ஒரு பிரித்து அதனுடைய வகைப்படுத்தலின்றி ஏனோதானோ ஒன்று அப்படியே கொண்டு கொட்டுவதன் காரணமாக அதனை வகையீடு செய்வதற்கு மாற்று வழி இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் மாற்று வழியாக நீங்கள் ஏதாவது பயன்படுத்துங்கள் என்று மாநகர சபை முதல்வரிடமும் எமது வலிதன்மேற்கு பிரதேச தவிசாளரிடம் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக யாழ் மாநகர சபையில் வாழுகின்ற மக்கள் தான் மக்கள், மற்ற வலிதன்மேற்கிலே வாழுகின்ற மக்கள் பேய்கள் என்ற வகையிலே இந்த குப்பைகளை கொட்டுவதும் அதனை எரிப்பதுமாக ஒவ்வொரு முறையும் அதனை செய்து வந்தார்கள். அதனை நாங்கள் சாத்வீக வழியிலே அவர்களுடன் நேரடியாக சென்று கூட கூறியிருந்தோம். அதற்கு எந்த ஒரு முனைப்பான முன்னெடுப்புகளையும் செய்யாத காரணத்தினால் நாங்கள் இன்று இந்த டிராக்டர்களை மறித்திருக்கிறோம். இதிலே முக்கிய விடயமாக நேற்று 4 மணியளவில் இந்த தீ பற்றியது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல ஊடகங்களின் ஊடாக அறிந்து நாங்கள் அந்த இடத்துக்கு பார்வையிட்டிருந்தோம். அதற்கு பிற்பாடாக யாழ் மாநகர சபை முதல்வர், துணை முதல்வர் மற்றும் நமது வலிதன்மேற்கு பிரதேச தவிசாளரிடம் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்கள் இப்போது வரையும் இந்த இடத்துக்கு வருகை தந்து அது சம்பந்தமான கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிடவில்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதிலே உண்மையான விடயம், நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை சரியான வகையிலே நீங்கள் உக்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் போட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதை மீறியும் வகை தொகையின்றி ஆஸ்பத்திரி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டு வகை தொகையின்றி கொட்டி இருக்கிறார்கள். அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள். எவ்வாறு சொன்னால், அவர்களால் கொடுக்கப்படுகிற அறிக்கைகள் இங்கே சரியான முறையிலே நாங்கள் செய்கின்றோம் என்ற அறிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு அதிகாரிகளும் துணை போகின்றார்கள். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த குப்பை போடுவதை நிறுத்துவதற்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த குப்பையால் எரியூட்டப்படுகின்ற புகை கட்டுடை, மானிப்பாய், சங்கானை போன்ற எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த புகை சென்று மக்களுடைய ஒரு சுகாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே இடம்பெறுகிறது. இந்த சுகாதாரம் பிரதேச சபையாக இருந்தாலும் மாநகர சபையாக இருந்தாலும் மக்களுடைய சுகாதார நிலையம் முக்கிய ஒரு அங்கமாகத்தான் அதை பார்க்கிறார்கள். ஆனால் அவ்வாறு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதனால் மக்களுடன் சேர்ந்து நாம் இந்த மறியல் போராட்டத்தினை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். ஆஸ்பத்திரி கழிவுகள்லேருந்து சகலத்தையும் போடுறாங்க. சும்மா சொல்கிற மீள் சுழற்சின்னா அங்கே மீள் சுழற்சியே நடந்தது கிடையாது. அதை விட போன முறை ஒருங்கிணைப்பு குழுவில் கழிச்சினாங்க. இந்த டிராக்டர்கள் மூடாமல் கொண்டு போயினோம். ஆக்களுக்கு பறக்குதுண்டு விஷயங்களே நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு எடுத்து சொல்லிக்க அவர் உடனடியாக ஆர்டர் போட்டவர் போலீஸுக்கு உடனே மூடி கொண்டு போகிறதெல்லாம் கைது பண்ண சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஆனால் இவங்க கொளுத்துறாங்க. கொளுத்தே கண்ணா என்னது, சுவாசம் காற்று வளத்துக்கு எங்கிட்ட தான் சுவாசத்துக்கு வருது. அதால் எங்களால் சுவாசிக்கலாம் கிடக்கு. அதால் வீடியோ எடுத்து நான் தான் நேற்று போட்டிருந்தேன். நான் அவைகளுக்கு ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு. ஆஸ்பத்திரி கழிவு இவங்க சொல்கிற மாதிரிக்கு குப்பைகளோ சோப்பின் பேக்களோ இல்லை. ஆஸ்பத்திரியின் வார கழிவுகள், ஊசியல் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. நான் படம் எடுத்து வச்சுக்கிறேன்னு இதில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த படங்களை போடுவீங்கன்னு தானே பாருங்கள். முழுக்க ஆஸ்பத்திரி கழிவுகள், மாட்டு தோலுகள், மாட்டெலும்புகள், டொய்லெட் கழிவுகள் எல்லாவற்றையும் இதுக்கு கொண்டு வந்து போடுறதால மக்கள் வாழையெல்லாம் கிடக்குது. இதுக்கு குடியிருப்பை நண்டு போட்டு இதையும் கொண்டு வந்து இதுக்க போட்டு மக்களுக்கு சித்தியான நோய் துன்பங்கள், சிரங்குகள். அங்கே எங்களோட ஊருக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்கவனான பிறந்த ஒரு 6 மாதத்தில் நிசியால் எழுதி கொடுக்கப்பட்டது என்னென்னா, இந்த ஊருக்கு இருக்கலாது அவருக்கு என்று சொல்லி அந்த காட்டில் எழுதி கொடுத்தது. நீங்கள் வேறு இடத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு போக முடியும். இங்கே இல்லையாண்டா உறுதி தர மாட்டேன் நிற்கிறாங்க. இங்கே அந்த பிரச்சனை சனங்கள் இங்கே இருக்குது. கஷ்டத்தில் வீடுகள் இல்லாத கஷ்டங்கள் அதுகளால் இங்கே இருக்குது. இதே ஒரு பழிக்கு கொண்டு வந்து அரசாங்க உத்தியோகத்தர் சரியான இதுக்கு நாங்கள் இத்தனையோ தரம் அறிவிச்சிட்டோம். ஜிஏலேருந்து எல்லாருக்குமே அறிவிச்சிட்டோம். ஒரு தரம் இதை கண்டுகொள்றதும் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. இதாவது முரண்பட்ட அரசாங்க உத்தியோகத்தை 2 கொண்டு அடைக்கிறதாண்டே இல்லை. இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும். நான் ஏன் இருக்கிறோம்
ஏன்னா எரிக்கணும்னா அந்த குப்பையை எரிச்சு அந்த மறைக்கணும் தாங்க இதுகளை அந்த ஆஸ்பத்திரி கழிவுகள் அதுகளை மறைக்கணும். கேட்டோன்னே என்ன நேற்றும் நான் தவிசாளருக்கு போன எடுத்தேன். போனது கேட்டோம் அண்ணா இப்படி எரியுதுன்னா அவருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி அவர் சொன்னாருந்தா அது தானா எரியுதான்னு சொல்றாங்க. நம்பி எனக்கு விளங்கல தானா எரியுதாண்டா என்னன்னு எனக்கு விளங்கல. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 8 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரில் இன்று அதிகாலை மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 8 இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகு ஒன்றையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நாட்டின் கடற்பரப்பை மீறி வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கவும் உள்ளூர் மீன மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடற்படை வழக்கமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இன்று வடமத்திய கடற்படை கட்டளை மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகுகள் பலவற்றை அவதானித்ததோடு அந்த மீன்பிடி படகுகளை இலங்கையிலிருந்து அகற்றும் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த இந்திய மீன்பிடி படகொன்றும் இலங்கை கடற்படையினரால் முறையாக சோதனை செய்யப்பட்டுள்ளதுடன் எல்லை விதிகளை மீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 8 இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகொன்றும் அதில் இருந்த 8 இந்திய மீனவர்களும் மன்னாரில் உள்ள தாழ்பாடு பகடைத்துறைக்கு கொண்டு வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வான் ஆழப்படுத்தல் நடவடிக்கையால் கடற்றொழில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் சமாச உப தலைவர் நா வருணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்களின் கருத்துக்கள் ஈடுபடவில்லை எனவும் முற்றுமுழுதாக கடற்றொழில் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படவில்லை எனவும் யாழ் வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் சமாச உப தலைவர் நா வருணகுலசிங்கம் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு எங்களோட கடற்தொழில் சம்பந்தமாக போன 25ஆம் தேதி புதன்கிழமை கடற்தொழிலாளர்களை இந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கச்சேரியில் நடந்தது. அந்த கச்சேரி கூட்டத்தில் கடற்தொழில் மக்கள் எல்லாரும் போனது எங்களுக்கு பிரச்சனைகளை கதைக்கலாம், எங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி நம்பிக்கொண்டு போனது. ஆனால் அங்கே பெருசாக மக்கள் இந்த கருத்துக்கள் ஈடுபட இல்லை. ஏனென்று சொன்னால் வந்தவர்கள் கடற்தொழில் அமைச்சர், கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர், செயலாளர் என்று சொல்லி வந்தவர்கள் தாங்கள் முல்லைத்தீவுக்கு போகணும் நேரம் போதும்னு சொல்லி கூட்டத்தை இடைநடுவில் நிறுத்தி போட்டு போனவர்கள். ஆனால் அங்கே முற்றுமுழுதான முறையில் கடற்தொழில் பிரச்சனை எடுக்கிற காவர் சம்பந்தமான பிரச்சனையும் ஒரு சில கடற்தொழில் பிரச்சனையும் தான் அங்கே கதைக்கப்பட்டது. அந்த காவர் சம்பந்தமான பிரச்சனையில் இப்போ என்ன மாதிரி சொன்னால் அங்கே கன விமர்சனங்கள் இருந்தது. இப்போ மயிலொட்டி சங்கத்தலைவர் ஒளிம்பி கதைச்சார், அதே மாதிரி வல்லடுத்துறை சங்கத்தலைவர் கதைச்சார், ஆதிவருடைய பிரச்சனை கதைக்கப்பட்டது, சேந்தாங்குள பிரச்சனை கதைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த வான் அகழ் ஒன்று நடக்குது, படகுகள் போய் வர வான் அகழ் நடக்குது. அதில் கடற்தொழில் சங்கங்களின் ஆலோசனை இல்லாமல் அவர்களின் விருப்பப்படி அந்த வானுகள் அகழாமல் தாங்கள் நெச்சப்படி வானுகளை அகண்டு ஒரு 100-150 டிப்பர் மண்ணுகளை கொண்டு மேலே கொண்டு குவிக்கிறாங்க. அதால் கடற்தொழிலாளிகளுக்கு தான் ஆபத்து இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த வானுகளை இப்படி ஆழப்படுத்தினால் நீரோட்டங்கள் கூடி சுழிகள் அதுக்கு சுற்றி தப்பி தவறி அதுக்கட மக்கள் கடற்தொழில் மக்கள் தவறுப்பட்டதுக்கு விழுவினையாக இருந்தால் கட்டாயமாக மீழ்ச்சியில் அநேகமாக ஒரு மரணத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் இந்த வானுகள் அமையுது. உண்மையின்படி அந்த கடற்தொழில் அமைப்பு தலைவர் செயலாளரை கூப்பிட்டு இந்த வான் எப்படி உங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லி அவர்கள் ஆலோசனையை கேட்டுத்தான் இந்த வானுகள் அமைக்க வேணும். இப்போ வான் இவ்வளவுக்கு ஆழப்படுத்தணும், அடுத்த இஞ்சால படகுகள் கட்டுறதுக்கு என்ன மாதிரி செய்யணும், அடுத்த இந்த அணி இவ்வளவுக்கு உயர்த்தணும் என்று சொல்லி அவர்களுடைய ஆலோசனையோடு தான் இந்த வான்கள் அமைக்க வேணும். அதை விட்டுட்டு தாங்கள் லெச்சபடி தடியை குத்தி போட்டு தாங்கள் லெச்சபடி தோண்டு கப்பல் ஒரு கப்பல் போகிற தூரத்துக்கு ஆழப்படுத்துகிறாங்க. இதாலே அடுத்தது என்ன பிரச்சனைனா வார மாதிரி ரப்தி காலத்தில் கரை இருக்காது, அப்படியே அரிச்சு கொண்டு நீர் சுழியாக சுற்றி அப்படியே எல்லாத்தையும் இழுத்துட்டு போடும். எவ்வளோத்துக்கு இவன் வான்களை ஆழப்படுத்தினியோ அவ்வளோ தூரத்துக்கு சுற்றி கரையில் இருக்கிற மண் எல்லாத்தையும் வரிச்சு கொண்டு போகணும். அப்போ எங்களுக்கு படகு போய் வர்றதுக்கு நாங்கள் தூந்த கல்லுகளை
தவிர்த்து அந்த அணுகளை கட்டி வடிவ அணுகளை கட்டி படகுகள் கட்டுறதுக்குரிய இடங்களை தான் அமைக்கணுமே தவிர இப்படியெல்லாம் ஆழப்படுத்தி கொண்டு போனால் உண்மையின்படி அந்த கரையும் இருக்காது. தப்பி தவறி கடற்தொழில் மக்களுக்கு ஆபத்தான ஒரு கட்டமும் இருக்குது. தயவு செய்து எமது கடற்பரப்புக்குள் வர வேண்டாம் என இந்திய மீனவர்களிடம் கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்பு என்பது இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமானது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள் வேலைகள் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல வகையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் கேட்டது போன்று, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த ஒரு 3 மாதத்துக்கு பிறகு மீண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி எங்களுடைய அதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இது தொடர்பாக நாங்கள் நேற்றும் கூட இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பொன்றை செய்து நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்திய மீனவர்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது, தயவு செய்து எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம். எங்களுடைய எல்லையை மீறி எங்களுடைய கடல் பரப்பில் உங்களுடைய ட்ரோலர் யாந்திரங்களை பயன்படுத்தி அல்லது இழுவமடி படகுகளை பயன்படுத்தி எங்களுடைய கடலை நாசம் செய்ய வேண்டாம். இங்கு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு, வள்ளங்களை நாசம் செய்துவிட்டு, வலைகளை நாசம் செய்துவிட்டு, அதே நேரத்தில் 125% அதிகமாக வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் வளத்தையும் நாசம் செய்துவிட்டு அந்த விளையாட்டு வேண்டாம். இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம். எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம். வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள். உங்களுடைய வள்ளங்கள் அல்லது படகுகள் பறிமுதல் செய்ய தவிர்க்க முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேறெதுமல்ல, எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது. அப்போ அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இடியை வீழ்த்தியவர்கள் வேறு யாருமல்ல, இந்திய தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சில படகுகள் மாத்திரமே. அப்போ அந்த படகுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திய மத்திய அரசாங்கத்திலும் கூட தடை செய்யப்பட்ட முறைமை. அப்போ அந்த தடை செய்யப்பட்ட முறைமையை இன்றைக்கு இவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் அவ்வாறு பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கையும் இதற்கு ஒரு காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டிருந்த நெரிசல் தீர்க்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டிருந்த நெரிசல் இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த நெரிசல் முற்றிலும் தீர்க்கப்பட்டுள்ளதாக மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருக்கட தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதற்கு கூடுதல் நாட்கள் எடுக்க வேண்டியிருந்ததாகவும் இறக்குமதி கொள்கலன்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இதற்கான காரணம் என்றும் சிவலி அருகுட தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு சுமார் 1200 இறக்குமதி கொள்கலன்கள் வந்த நிலையில் சில நாட்களில் இது 2900 உயர்ந்ததாகவும் இதனால் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதில் கூடுதல் நேரம் எடுக்க வேண்டியிருந்ததாகவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இன்று காலை நிலவரப்படி இந்த தாமதம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அனைத்து கொள்கலன்களும் சுங்கத்தால் அனுமதிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருக்குட மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை கிண்ணியா நகரசபை மற்றும் பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு இன்று கிண்ணியா உலமா சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அகில இலங்கை யமயத்துல் உலமா கிண்ணியா கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அதன் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி AR நசார் மௌலவி தலைமையில் நடைபெற்றது. இரு உள்ளூராட்சி மன்ற சபைகளையும் பிரதிநிதித்துவம் படுத்தும் தவிசாளர்கள் மற்றும் பிரதி தவிசாளர் உட்பட 29 உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். கிண்ணியா உலமா சபை உறுப்பினர்களான மௌலவி ரியாஸ், மௌலவி ஆரிஃப் மற்றும் மௌலவி அஸ்ரத் ஆகியோர் வரவேற்புரையினை நிகழ்த்தினர். குறித்த சோதனை நடவடிக்கை
அம்பாறை கல்முனை குழியில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் மாதாந்த ஒன்றுகூடல் நடைபெற்றது. அம்பாறை கல்முனைக்குடி 14ஆம் கிராம சேவகர் பிரிவில் இயங்கி வரும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் மாதாந்த ஒன்றுகூடலும் புதிதாக குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்ட அங்கத்தவர்களை வரவேற்கும் நிகழ்வும் மாலை கல்முனை மஹமுத் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் முஸ்தபா முபாரக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கல்முனை போலீஸ் நிலையத்தின் தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி ஏ ரமிசீம் பகீர் அழைக்கப்பட்டிருந்தார். விசேட அதிதியாக கல்முனை போலீஸ் நிலையத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகரும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் பொறுப்பதிகாரியுமான ALA வஹாதுவும் கலந்து கொண்டார். புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட அங்கத்தவர்கள் அறிமுகம், கிராம சேவகர் பிரிவின் கீழ் அமையப்பெற்றுள்ள கல்முனை மஹமுத் மகளிர் கல்லூரி மாணவிகள் எதிர்நோக்கும் வீதி போக்குவரத்து பிரச்சினை, பிரதேச சமூக பாதுகாப்பு தொடர்பான செயற்பாடுகள், சிறுவர் துஷ்பிரயோகம், போதைப்பொருள் பாவனைகள், சிவில் குற்றங்கள், முறைப்பாடுகள், குடும்ப பிரச்சினைகள் போன்ற பல்வேறுபட்ட தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடப்பட்டன. காலி அம்பேகம ஆரம்ப பாடசாலை நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. காலி அம்பேகம ஆரம்ப பாடசாலை நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தபோம் ஸ்பெக்கி தலைமையில் இன்று நடைபெற்றது. காலி எல்பட்டி கல்வி வலயத்தின் வெளிவிட்டிய திவுருவ கல்வி வலயத்தின் அம்பேகம ஆரம்ப பாடசாலையில் 600 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். கல்வியிலும் இணைப்பாட விதானங்களிலும் திறமைகளை வெளிப்படுத்தும் இந்த மாணவர்களுக்கு நூலகம் இல்லாதது பாரிய குறைபாடாகும். பாடசாலை சமூகத்தினரின் கோரிக்கைகளுக்கு அமைவாக முழுமையான வசதிகளை கொண்ட நூலகத்தை அமைத்து கொடுக்க ஹமெத் இன்று பணிகளை ஆரம்பித்து தயாரானது. ஹம்மெத்த பொது நிதியத்தின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்படும் இந்த நூலகத்திற்கு தபோ இம்பெக்கி நூலகம் என பெயரிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தலவாக்கலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் இன்று தலவாக்கலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தலவாக்கலை நகரம் முதல் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கோயில் சாலை மற்றும் நகர மைய பகுதி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குப்பைகள் கூட்டி அகற்றப்பட்டுள்ளதுடன் மரநடுகை திட்டமும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் மதுர சினவிரத்ன, தலவாக்கலை லிந்துல நகர சபையின் தவிசாளர் தியனகே உபாலி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ரோஷான் சேகர், தலவாக்கலை போலீசார், தலவாக்கலை சாரதி சங்கத்தினர், வர்த்தகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். அம்பாறை நெந்தாவூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட போலீஸ் நிலையத்திற்கு அருகில் காணப்படும் பேருந்து திரைப்படத்தை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அம்பாறை நிந்தாவூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட போலீஸ் நிலையத்திற்கு அருகில் காணப்படும் பேருந்து நிறுத்த நிழற்குடை உரிய பராமரிப்பு இன்றி காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நிழற்குடை அமைந்துள்ள பகுதியானது நீண்ட காலமாக எவ்வித பராமரிப்பு இன்றியும் பற்றைகள் வளர்ந்தும் காணப்படுகின்றது. அன்றாடம் தமது அடிப்படை தேவைகளுக்காக பேருந்து தரிப்படத்தை பயன்படுத்துவோர் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நிழற்குடையின் சுற்றுச்சூழலை உடனடியாக புனரமைத்து செய்து தருமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அணுசக்தி விபத்தின் போது நாட்டிற்கு ஏற்படும் கதிர்வீச்சு விளைவுகளை கண்காணிக்கக்கூடிய முன்கூட்டி எச்சரிக்கை கட்டமைப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி விபத்தின் போது நாட்டிற்கு ஏற்படும் கதிர்வீச்சு விளைவுகளை கண்காணிக்கக்கூடிய முன்கூட்டி எச்சரிக்கை கட்டமைப்பை ஸ்தாபிக்க இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவை நடவடிக்கை எடுத்துள்ளது. அணுசக்தி முகவர் நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள கடற்படை முகாம்களை கேந்திரமாக கொண்டு 5 இடங்களில் இந்த அமைப்புகள் நிறுவப்பட உள்ளதாக இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவையின் ஆய்வு மற்றும் அமுலாக்க பிரிவின் பணிப்பாளர் பிரஹீத் ஹடதுன்ன தெரிவித்துள்ளார். குறித்த கட்டமைப்பின் ஊடாக நாட்டிற்கு அருகில் உள்ள நாடுகளில் உள்ள அணுசக்தி நிலையங்களில் ஏற்படும் இயற்கையான அல்லது செயற்கை விபத்துக்களின் போது நாட்டிற்குள் வரும் கதிர்வீச்சை அவதானிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெட்பட்டி, மன்னார், நெடுந்தீவு, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில்
இந்த கட்டமைப்புகள் நிறுவப்பட உள்ளதாக இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவையின் ஆய்வு மற்றும் அமுலாக்க பிரிவின் பணிப்பாளர் பிரஹீத் ஹடதுன்ன தெரிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக மீண்டும் வைத்தியர் சஞ்சீவ தென்னகோன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வருடாந்த தேர்தலில் வைத்தியர் சஞ்சீவ தென்னகோன் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் பிரபாத் சுகததாச மீண்டும் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற சங்கத்தின் வருடாந்த தேர்தலில் அவர்கள் 60%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அந்த பதவிகளுக்கு அவர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு இருதயபுரம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அறநெறி பாடசாலையின் ஆண்டு நிறைவு விழாவும் திருநீலநக்க நாயனார் குருபூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு இருதயபுரம் மேற்கு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அறநெறி பாடசாலையில் 2வது வருட நிறைவு விழாவும் திருநீலநக்க நாயனார் குருபூஜையும் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பரிபாலன சபை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ணன் மிஷன் முகாமையாளர் சுவாமி நீலமாவானந்தன் ஸ்ரீ மகாராஜர் கலந்து சிறப்பித்தார். பூஜை வழிபாடுகளுடன் அறநெறி ஆன்மீக எழுச்சி ஊர்வலம் மற்றும் திருநீலநக்க நாயனாரின் குருபூஜை வழிபாடுகளும் நடைபெற்றன. நிகழ்வில் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஆசையும் வழங்கப்பட்டு அதிதிகளுக்கு திருநீலநக்க நாயனாரின் திருவுருவப் படமும் வழங்கி வைக்கப்பட்டது. நுவரேலியாவில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தினரின் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. நுவரேலியாவில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. குறித்த இரத்த தான முகாம் நுவரேலியா பொது நூலக கேட்போர் கூட மண்டபத்தில் நேற்று நடத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், இளைஞர், யுவதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த இரத்த தான நிகழ்வில் நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர், தாதி உத்தியோகஸ்தர்கள் வருகை தந்து இரத்தங்களை சேகரித்துக் கொண்டனர். இதன்போது குருதிக்கொடை வழங்கிய கொடையாளிகளுக்கு நினைவாக மதிப்புள்ள சான்றிதழ் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இருந்து மூதூர் நோக்கி பயணித்த வட்டாரக வாகனம் இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருகோணமலை ஹொரவப்பத்தானை பிரதான வீதியில் வெல்வேரி பகுதியில் வட்டாரக வாகனம் வேக கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. வவுனியாவில் இருந்து மூதூர் நோக்கி பயணித்த வட்டாரக வாகனமே அனுராதபுரம் வீதியின் வெல்வேரியை அண்மித்த பகுதியில் பாதையை விட்டு மின்கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நுவரேலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரேலியா பம்பரக்கலை பகுதியில் நேற்று மாலை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 3 சிறு காயங்களுடன் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கண்டியிலிருந்து நுவரேலியா வழியாக பண்டாரவளை நோக்கி பிரதான வீதியில் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரேலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நேற்றைய தினம் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை, வெள்ளவாய, கோமாகம மற்றும் கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளன. அதன்படி பாலாவி கெட்பட்டி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 கனகராயன்குளம் புதுக்குளம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 1 வெள்ளவாய போலீஸ் பிரிவில் வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 1 ஹோமாகம ஹை லெவல் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 1 நேற்றைய தினம் 5 உயிரிழந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் மீனவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற படகு விபத்தில் காயமடைந்த மீனவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை நாகர்கோவில் கடற்பகுதியில் படகுகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த வேளை அலையின் சீற்றத்தில் சிக்குண்ட படகு குறித்த மீனவருக்கு மேல் கவிழ்ந்ததில் பலத்த காயமடைந்த மீனவர் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.
அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 2 இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 2 இளைஞர்கள் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோப்பாய் போலீஸ் பிரிவில் உட்பட்ட பகுதியில் 180 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் படகுகள் மூலம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பல பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நெடுநாள் மீன்பிடி படகுகள் மூலம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 1758 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தால் 4 சோதனை நடவடிக்கைகளூடாக இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது 25 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த காலப்பகுதியில் போலீசார் கைப்பற்றிய ஹெரோயினின் மொத்த பெறுமதி 10.84 பில்லியன் ரூபாய் என, ஐஸ் போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 12.16 பில்லியன் ரூபாய் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றி வருகிறது. மேலதிக செய்திகளுக்கும் அது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.